லேடி ஸ்டூடெண்ட் இல்லமா, ப்ரொஃபசர். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தரமான சிறப்பான ஒரு கண்டென்ட் தான். அப்படி என்னடா பண்ண போகிற, ஒரே பாண்ட் டு கில்லாவே மாறிட்டி அப்படின்னு தான் கேட்க போகிறீங்க. அப்படி இல்லைப்பா, ஸ்குவாடில் கிராண்ட் மாஸ்டர் எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். இப்போ நான் விளையாண்டுக்கிறது வந்து கிளாசிக் மேட்ச் தான். கிளாசிக் மேட்ச்லேயே எப்படா சர்வை பண்ணி ட்ரிக்ஸ் போடலாம் அப்படின்னு தான் யோசித்து இந்த மேட்ச் போட்டுக்கிறோம். அதுக்குன்னு நீங்கள் கிளாசிக் மேட்ச்னால் மொக்க நூபா வருவானுவோ, அடிச்சிட்டான் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த மேட்ச்சு பிளேயர்ஸ் மேட்ச் தான். இங்கே நம்புங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்குவாடில் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்குவாடில் வந்து ஸ்னைப்பர் பிளேயர் ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது M14 யூஸர் ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். மூணாவது லாங் அண்ட் யூசர்ஸ் 2 பேர் இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் வந்து 887 யூஸர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். ஒருத்தர் இல்லை 2 பேர், உங்கள் ஸ்குவாடை பொறுத்து ஒரு ஆள் இல்லை 2 பேர் இருக்கணும், கண்டிப்பான முறையில் இருக்கணும். அதே மாதிரி மற்றபடி நார்மலாக 887 இல்லைன்னா ஷாட்கன் MP40 பிளேயர்ஸ், தாம்சன் பிளேயர்ஸ், இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். முக்கியமாக மிடில் ரேஞ்ச் கன் ஒரு ஆள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். லாங் ரேஞ்ச் இல்லாமல் ஷார்ட் ரேஞ்சும் இல்லாமல் மிடில் ரேஞ்ச் கன், அதாவது P90, குரோசா அந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் மிடில் ரேஞ்சில் வர்றவனுக்கு மட்டும் அடி தரமான முறையில் சிறப்பாக ஒழுகும். அதுக்காகத்தான் இந்த ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இப்போது 4 பேரில் ஒரு ஆள் MP40 SKS ட்ராகனோ எடுத்துக்கணும். ஒரு ஆள் வந்து MP40 M14 எடுத்துக்கணும். M14 உட் பிரேக்கர் எடுத்துக்கலாம். அது ஒரு தரமான சிறப்பான ஒரு கன் தான், அந்த கன் எடுத்துக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் MP40 இல்லை 887 கூட வந்து கண்டிப்பான முறையில் 2 ஸ்னைப்பர் எடுத்துக்கணும். அது உங்கள் ஸ்குவாடை பொறுத்து ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் 2 பேர் கண்டிப்பாக இருந்தால் தான் கிராண்ட் மாஸ்டர் தரமான முறையில் சிறப்பாக புஷ் பண்ண முடியும். எங்கள் ஸ்குவாடில் வந்து நான் வந்து ஸ்னைப்பர் கிடையாது. எங்கள் ஸ்குவாடில் என்னை விட ஸ்னைப்பிங் நல்லா பண்ணுறவங்களா இருக்கானுங்க. நான் வந்து சும்மா தான் ஸ்னைப்பிங் லைட்டாக பண்ணுவேன். ஏன்னா எங்கள் ஸ்குவாடே ஒரு தரமான சிறப்பான ஒரு ஸ்குவாடு தான். என்னடா எங்கள் ஸ்குவாடுன்னு ஒரு நூபு லெவலாக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்குவாடு கூடயே வரல. எங்கள் ஸ்குவாடில் நாங்கள் 2 பேர் தான் வந்துக்கிறோம். நான் BG தமிழன் 2 பேர் தான் வந்துக்கிறோம். இன்னும் 2 பேர் வரலை. வந்திருந்ததுன்னா தரமான முறையில் சிறப்பான ஆட்டம் காட்டியிருக்கும். ஸோ வாங்க 2வது ட்ரிக்கு போகலாம். 2வது ட்ரிக் என்னென்னா, 4 பேருமே எப்போவுமே ஒரே இடத்துல தான் இருக்கணும். முக்கியமாக அதில் என்னென்ன பெட்டெல்லாம் எடுத்துருக்கணும்னா, ஒரு ஆள் கண்டிப்பாக க்ளோவால் கொடுக்குற பெட், ஒரு ஆள் இல்லைன்னா 2 ஆள் கண்டிப்பாக க்ளோவால் கொடுக்குற பெட்டு வந்து வச்சுருக்கணும். ஏன்னா க்ளோவால் பெட்டு தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து க்ளோவால்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ க்ளோவால் பெட்டு வந்து ரொம்ப முக்கியம். க்ளோவால் பெட் எடுத்துக்கோங்க 2 ஆள். அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க வந்து ஃபால்கோ பெட் வந்து ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. யார் பிளேஸ் கரெக்டாக பார்த்து இறக்கி விட்றாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக ஃபால்கோ பெட் வச்சுருக்கணும். 3வது வந்து க்ளோவால் ஷீல்டு, அந்த பெட் ஒன்று வச்சுக்கோங்க. முக்கியமாக அவங்க தான் க்ளோவால் போடணும். இந்த 3 பெட்டு 2 ஸ்னைப்பரு, ஒரு M14 ஒரு ட்ராகனோ, அப்புறம் ஒரு லாங்கன். அது வந்து ஸ்கேர், முக்கியமான முறையில் வந்து ஸ்கேர் எடுக்காதீங்க. லாங்கனுக்கு வந்து ஸ்கேருக்கு பதிலாக AK எடுங்க, VSS எடுங்க. AK, VSS அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கன்னெல்லாம் நிறையா இருக்குது. AK கூட வேணாம். M14லாம் தரமான அடி வந்து சிறப்பான முறையில் ஒழுகும். ஏன்னா நான் M14 யூஸர் தான், M14 தான் யூஸ் பண்ணுவேன். VSS வந்து எடுத்து அடிச்சிங்கன்னா ரீகாயில் புல்லட்டோட நீங்கள் அடித்து செத்ததுக்கப்புறம் இனிமேல் ஆக்காய் செத்துருவான். அந்த மாதிரிலாம் பவர் இருக்குது VSSல. முக்கியமாக வந்து யாருமே வந்து அடித்து கூப்பிடாதீங்க. இந்த மாதிரி பேன்லேயும் பராங்கலேயும் அடித்து கூப்பிடாதீங்க. நான் வந்து கிளாசிக் மேட்ச் ப்ளே பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன்.
என்னடா நாயே கிளாசிக் மேட்ச் விளையாண்டு நீ எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறியா, நான்லாம் உலகமாக ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போய்க்கிங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த சீசன் நான் இந்த மாதிரி புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போக போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நீ என்னடா பெரிய ப்ரோ பிளேயரா பெரிய இவனா அப்படின்லாம் சொல்லாதீங்க. மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஆமாம். அடுத்தது இறங்குற இடம் ரெண்டாவது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இறங்கின இடத்துல எப்போவுமே இறங்காதீங்க. ஒரு இடத்துல ஒரு 2 டைம் 3 டைம் இறங்கலாம், அதுக்கு மேலே இறங்காதீங்க. ரொட்டீனாகவே இருக்கணும், எப்போவுமே ரொட்டீன் மாற்றிட்டே இருக்கணும். இப்போ ஆங்கரில் இறங்குறீங்களா, அடுத்தது கிளாக் டவர் அந்த பக்கம் ஒரு பச்சை கலரில் ஒரு மண்டபம் வீடு இருக்குமில்ல, அந்த மண்டபம் வீட்டில் இருங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு அந்த பக்கம் பொச்சினாக்கில் ஒரு மண்டபம் வீடு இருக்குது, அங்கே இருங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த இடத்த ரொட்டீன் பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமாக டீமில் 2 ஆள் 3 ஆள் 4 ஆள் இருந்தாலும் சரி, 4 ஆளுமே முக்கியம். மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் கன் வச்சுக்க பாருங்கள். ஏன்னா கடைசி நேரத்தில் லாஸ்ட் ஜோனில் எனிமி மெடிக்கிட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியும். ட்ரீட்மெண்ட் கன் இருந்ததுன்னா 4 பேர்த்துக்கு மாற்றி டுமில்னு அடிச்சுட்டா போய் ஹெச்பி ஏறிட்டே இருக்கும். க்ளோவால் போட்டு நம்ம பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கலாம். நாங்களே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். கிடைக்கிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கன்னை மட்டும் மாற்றிடாதீங்க. அப்புறம் க்ளோவால் கன், அது லாங்கில் ஓடும்போது க்ளோவால் போட்டு ஓடுறதுக்கு கண்டிப்பாக அது முறையில் அது யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் டீம்மேட் எந்த மாதிரி அடிக்கிறாரு, நான் எப்படி பேக்கப் கொடுக்குறேன்னு பாருங்கள். மேலே ஒரு தரமான சம்பவம் நடக்கும், டீம்மேட் அடிச்சுட்டு வருவாருங்க. அதுதான் முக்கியமான முறை. டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுங்க. டீம்மேட் சொல்கிறது கேளுங்க. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறேன்ட்டு இருந்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில் ஒரு டேஷும் பிடுங்க முடியாது. அதுதான் சொல்கிறது. எப்போவுமே டீம்மேட்ஸ் நீங்கள் சொல்கிறதான் கேட்க மாட்டேங்கிறீங்களா, கேட்கலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் புஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை, நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ என் டீம்மேட் அந்த பக்கம் சுற்றி வளைச்சிட்டு வருவார், நான் இங்கே போய் இங்கேருந்து அடிச்சிருவேன், எனிமி நாக் ஆயிடுவான். அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, டீம் ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக அந்த மாதிரி தரமாக மெடிக்கின் மட்டும் போட்டு சுற்றிட்டு ஓடிட்டே இருங்க. நான் இங்கே எனிமி வந்துட்டானா இருக்குது அப்படின்னு நான் இங்கே வந்தேன். அப்புறம் இங்கே பார்த்தா மெடிக்கிட் சுற்றலான்னு பார்த்தா மெடிக்கிட் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம டீமால் முடிச்சுட்ருவார். அதுக்குள்ளே இங்கே ஒரு நாய் நம்ம டீமால் அடிக்கிறதுக்கு இருந்தது. எப்படி நான் கரெக்டான பேக்கப் தரமான ஒரு கில் அடித்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் டீம்மேட்டுக்கு மட்டும் கரெக்டாக பேக்கப் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே முடிச்சுடுவாங்க. முக்கியமாக ஹேக் யூஸ் பண்ணாதீங்க. ஹேக் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக பேன் ஆகிரும், ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ டீமால் எல்லாத்தையும் அடித்து முடிச்சு தரதட்டி விட்டார். நான் ஒன்றும் அடித்து முடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு கன்னெலாம் எடுத்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் இல்லை முடிச்சாச்சு அப்படின்னாரு. ஸோ சரி விடு ரைட்டு அப்படின்னு ஓசி லூட் அடித்தாச்சு. ட்ரீட்மெண்ட் கன்று கிடக்கு பாருங்கள். அவர் அப்புறம் ட்ரீட்மெண்ட் கன்று எடுத்துக்குவார். 887 முடிஞ்ச அளவுக்கு பேன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடி பின்னாடி பேன்லேயே பாதி அடி தாங்கிடும். கட்டானா நான் பெரிய பிளேயரு, நான் பிளேயருக்கெல்லாம் பிளேயரு, சபீர் பாஸுக்கு சைடு வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கட்டானாவை வச்சுட்டு கட்டானில் அடியே விழுகாது, பேனில் தான் அடி விழுகு. 3%க்கு 7% அடி அதுலேயே விழுந்துடும். ஆமாம், நான் சொல்கிறது உண்மை. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே டீம்மேட் எல்லாருமே பேன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணிங்கன்னா தான் தரமான முறையில் இது பண்ண முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜோனுக்கு எப்பவுமே பயப்படாதீங்க. ஃபஸ்ட் ஜோன் செகண்ட் ஜோன்லாம் உங்களை எதுவுமே பண்ணாது. நீங்கள் நம்ம போய் ஜோனுக்குள்ளே போய் ஜோன் பிடிச்சி வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு டவரில் ஏறிட்டிங்கன்னா ஒரு கிரனேட்டை குக் பண்ணி போட்டால் போதும், ஒரு ஸ்குவாடே அவுட், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றேன். எப்பவுமே ஒரே இடத்துல உட்காராதீங்க. ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா எனிமி ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டான்னா சிறப்பாக அவன் ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தான்னா முடிஞ்சு கரெக்டாக ஸ்னைப்பர் டவரோட ஓட்டையில் வச்சு ஒரே அடி ஹெட்ஷாட் முடிஞ்சு. டீமில் ஒரு கையை இழந்துட்டிங்கனாலும் அப்புறம் அவ்வளோதான், சிரமமாக போயிடும் புஷ் பண்ணுறதுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஜிப்லைன் யூஸ் பண்ணாதீங்க. ஜிப்லைனுக்கு பதிலாக நீங்கள் வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிப்லைன் யூஸ் பண்ணால் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இங்கேருந்து இங்கே அடிக்கிறானோ கிராஸ் ஃபயர் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் மேலே போகலான்னு மேலே போவீங்க. மேலே அங்கே ஒரு பக்கம் கிராஸ் ஃபயர் நடந்துகிட்ருக்கோம். இங்கே வா, இங்கே நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு அங்கே ஒரு பக்கம் கிராஸ் ஃபயர் நடந்துகிட்ருக்கோம். போனதையும் இறங்குனீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க உங்களையே. அதுக்காக தான் சொல்கிறோம், மேக்ஸிமம் ஜிப்லைன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கிளைடர், ரேங்க் மேட்ச்சில் கிளைடர் இல்லையா, ஐம் சாரி. அதாவது ரேங்க் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள்
இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து சர்வே மூடில் தான் இருப்பாங்க. எவனுமே வந்து அட்டாக்கிங் மூடில் இருக்கவே மாட்டாங்க. என்ன ரேங்க் வந்து அதாவது கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஹீரோயிக் புஷ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரேங்க் புஷ் பண்ணுறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி அட்டாக்கிங் ஆட மாட்டாங்க. ஒன்லி புஷ்ஷிங் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வண்டியிலேயே போனாலும் நம்ம அடித்தா நம்ம இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிடும். ஸ்குவாடில் போகும்போது 4 பேர் சேர்ந்து அடித்தாலும் இப்போது லேம்போகினி வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். மான்ஸ்டர் ட்ரக்கு அந்த மாதிரி காரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அசால்ட்டாக வந்து முடிக்க முடியாது. ஸோ அசால்ட்டாக வந்து நீங்கள் வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் 4 பேர் ஒரு அடி அடிக்கிறதுக்குள்ளே லேம்போகினி, ப்ளூ ட்ரக் அந்த மாதிரி இதுலாம் போனீங்கன்னா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். மான்ஸ்டருக்காக தான் உங்களுக்கே தெரியும், யாருனாலே அவ்வளோ சீக்கிரத்தில் கொளுத்தவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து அசால்ட்டாக ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அடுத்த ட்ரிக். சரி, ஓகே, அடுத்த டிப்ஸ்குள்ளே வருவோம். அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்கள் டீம்மேட் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணணும். அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து அவருக்கு வந்து கேட்டு கொஞ்சம் நடக்கணும். நான் தாண்டா பிளேயரு, நீ பெரிய இவன், அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மட்டும் பண்ணாதீங்க எப்போவுமே. டீம்மேட் சொல்கிறத வந்து கேளுங்க. யார் 4 பேர், நீங்கள் 4 பேருமே வந்து டீம்மேட் சொல்கிறது கேளுங்க. கேட்டால் தான் வந்து கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் ரேங்க் அடித்து பூயா அடிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து பூயா இல்லை செகண்ட் ப்ளேஸ், இதுக்கு 2க்கு மட்டும் எய்ம் பண்ணுங்க. டாப் 10க்குள்ளே எய்ம் பண்ணவே பண்ணுங்க. ஏன்னா டாப் 10க்குள்ளே 4 பேர் வரீங்க, 4 பேர் ஒரு கில்லும் கூட அடிக்கல அப்படின்னா எவ்வளோ ப்ளஸ் மீறி போனால் ஒரு 20+ ஆகும். பிளாட்டினம்லேருந்து 20+ ஆனால் ஓகே. டைமண்டே அவ்வளோ தூரத்துக்கு போனால் 20+ ஆகுமா? அதான் சொல்கிறேன். யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே வந்து டாப் 10க்குள்ளே வந்துட்டோம், நீ அட்டாக்கிங் ஆடலாம், கில் எடுத்துடலாம், அதை மட்டும் லாஸ்ட் ஜோன் உங்களை அடிக்கிற வரைக்கும் வந்து பொறுமையாக ஜோன்லேயே அடிக்குது. மெடிக்கெட் சுற்றிட்டே ஓடலாம், மெடிக்கெட் சுற்றிட்டு ஓட முடியாது. சரி, இன்னையில் தான் போட்டு ஓடுவோம் அப்படின்னு வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிவிட்டு கச்சிதமாக இப்போ 4 பேர் ஜோன்லேருந்து ஓடுறாங்க அப்படின்னா 4 பேரில் கடைசியாக ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் ஒருத்தனை மட்டும் அடித்தா போது. இது பார்த்திங்களா, இது ஒரு ட்ரிக். இந்த மாதிரி மாஸ்டருக்கு கொண்டு வந்து இந்த வீட்டுக்கடி நிறுத்திட்டா எனிமி எந்த பொசிஷனில் எங்கே கொண்டிருக்கிறான்னு பார்த்து கிரனேட்டை ஒன்று தூக்கி கரெக்டாக போட்டால் போதும், ஒரு ஸ்குவாட் கரெக்டாக முடிச்சு. அருமை. இந்த வேனை கொளுத்தி விட்டுலாம் பார்க்குற பயவில் ஓடிட்டான். சரி விடுங்க, இதுதான், அவ்வளோதான் மக்களே. இதுதான் இருக்கலே ஈஸியான ட்ரிக். இந்த மேட்ச்சில் நான் போய் அடிப்பேனா அடிக்க மாட்டேனாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன நான் சொல்கிறது, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னீங்கன்னா ஓகே, தேங்க்யூ. அப்புறம் மக்களே, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தா நான் போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் அடுத்து வந்து சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் டியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன். இப்போது சோலோவில் போனால் நீங்கள் என்ன கன் யூஸ் பண்ணலாம், டியோவில் போனால் நீங்கள் எந்த கன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். அதான் சொல்கிறேன். வந்து மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் சேனல். இந்த மாதிரிப்பா என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, உங்கள் சேனல். நீங்கள் பார்த்து உங்கள் சேனல் என்ன பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்களா? உங்களோட வீடியோக்கு நீங்களே லைக் பண்ணுவீங்க. உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், குத்தி விட்ருங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து ரேங்க் புஷ் பண்ணும்போது வந்து ஹெட்ஷாட் அடிக்கிற ட்ரை பண்ணாதீங்க. நான் பெரிய ஒன் டாப் கிங்குடா, அடித்தா ஒன் டாப் அடிப்பேன், அடிக்கலைன்னா 0 டேப்பே பண்ண மாட்டேன், சுடவும் மாட்டேன், இனிமேட் அடி வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன் டாப் அடிக்கலான்னு கரெக்டாக வெயிட் பண்ணிடு, ஒரே இதுக்கு மேலே போயிடும், மிஸ் ஃபயர் ஆகிடுச்சு. அவன் கரெக்டாக அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பான், MP5யில் முடிஞ்சிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சா எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவ்வளோதான், பூயா அடிச்சு பூயா. எப்படி நான் சொன்ன ட்ரிக்கை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும், உங்கள் மொபைலை தேடி ஓடி வந்து விடும். அவ்வளோதான் கைஸ், லைவ் கைஸ்.